ஓகே, திரு சுகுணா திவாகர், இப்போ திமுக கூட்டணியில தான் குழப்பம் இருக்கு, அது இப்பதான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ் அவர்களோட அந்த கருத்து என்பதுதான் திமுகக்குள்ள குழப்பம் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கா? இப்போ திமுக கூட்டணிங்கிறது 8 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அது ஏற்கனவே செட்டிலான ஒரு கூட்டணி. அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது இப்போ தான் அது அமைஞ்சிருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு தான் அதிமுகவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வருது. அப்போ டிடிவி தினகரன் வெளியில் போயிடுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியில் போயிடுறாரு, ஓபிஎஸ் வெளியில் போயிடுறாரு. அதுக்கப்புறமேல் பாஜகவும் ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுக்கு பிறகு டிடிவி தினகரன் உள்ள வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல் அவர் வெளிப்படையாக கருத்துக்களும் தெரிவிக்கிறார். நான் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, என்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் அவர் தெரிவிக்கிறார். இன்னும் அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கார், பாட்டாளி மக்கள் கட்சியில் பாதி வெளியில் இருக்குது. அப்போ ஏற்கனவே ஒரு கூட்டணி, திமுக கூட்டணிங்கிறது இருக்குது, அதிமுக கூட்டணிங்கிறது இன்னும் முழுமை பெறவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல 2 கூட்டணியுமே நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி எம்எல்ஏவாக இல்லாமல் எம்பியாக இருக்கிறவங்க தான் அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. நாளைக்கு சீட்டு வேணும், நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் நிற்கணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறவங்க அதை பற்றி பெருசாக பேசுறதில்ல. அடுத்து இப்போ மாணிக் தாகூரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2029 தான் அவருக்கு பிரச்சனை. அப்படிங்கிறப்ப அவர் பேசலாம். இன்னொன்று, நேற்று நீங்கள் இந்த நடந்த சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் இன்னமும் பின்தங்கிய நிலைமையில தான் இருக்குது. பாஜக தான் அதிகமான அளவுக்கு வாக்குகளை பெற்று இருக்கிறது. அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் முதல்ல தன்னை நிலையில் எடுத்துக்கொள்ளணும். காங்கிரஸ் கேட்கறது அப்போ கிடையாது, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் கட்சி எந்த அளவுக்கு ஒரு வலுவான கட்சியாக மாற்றுறீங்க, என்ன உள்கட்டமைப்புகளை நீங்கள் மேம்படுத்துறீங்க. நீங்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சினா, நீங்கள் திமுக கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக செயல்பட்ட கட்சிகளுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப குறைவாக தான் காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரான செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஜனநாயகன் படத்துக்கு விஜய்க்கு கொடுத்த ஆதரவு அளவுக்கு கூட மற்றபடி பிஜேபிக்கு எதிரான பெரிய நடவடிக்கைகள் இருக்கலாம். அப்படிங்க கட்சியும் பெருசாக வளர்க்கல, பாஜக எதிர்ப்பு நடவடிக்கைகளும் களத்தில் இறங்கி பண்ணலை. அப்படிங்கிறப்ப இது ஒரு வெற்று சலசலப்பு தான். ஏன்னா இது கடைசியாக முடிவு செய்ய போகிறது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தான். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி வலிமையாக இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக திமுக விட்டு அவங்க போக மாட்டாங்க. காங்கிரஸ் அவ்வளோ குறைச்சு மதிப்பிட முடியுமா? அப்படி மதிப்பிட்டு இருந்தா கனிமொழியை டெல்லிக்கு திமுக அனுப்பி இருக்குமா? கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பிச்சதுங்கிறது ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்துக்கு முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது அவங்க ஏற்கனவே ஒரு 5 குழுவை போட்டாங்களே, தொகுதி பேச்சுவார்த்தைக்காக அவங்க ஒரு 5 குழுவை போட்டாங்க. இது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையாக தான் இருக்குது. இப்போ இந்த சலசலப்பு நீங்க சொன்ன மாதிரி செல்வ பெருந்தகை இதை மறுக்கிறாரு. மேல இருந்தும் எந்த விதமான ஒரு உறுதியான எதுவுமே வரல. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒன்று மாணிக் தாகூர் பேசுறாரு அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் தமிழ்நாட்டு அரசோட எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லாத ஒருத்தர். அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அவ்வளவுதான். அது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துக்களையோ அல்லது பொதுமக்களிடமோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை. இல்ல, அவங்க எம்பிக்களா இருக்கலாம், எம்எல்ஏவா போட்டியிட போகாதவங்களா இருக்கலாம். ஆனா அந்த கருத்தை கண்டித்தோ அல்லது அவர்கள் மீது தொடர்ச்சியாக ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தியோ செயல்பாடு மூலமாக இப்படியான குழப்பமா என்ற கேள்வி வந்த போதும் கூட தேசிய தலைமையிலிருந்து அது குறித்த எந்த விதமான விளக்கமோ எதுவுமே இல்லை. அப்போ அப்படியான ஒரு விஷயத்தை தேசிய தலைமை விரும்புகிறதோ என்ற கேள்வியும் வரும் தானே. நீங்க காங்கிரஸ் கட்சியை பாத்தீங்கன்னா நீங்க சசி தரூர் மேலேயுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இப்போ பாஜக சுப்பிரமணிய சாமி தொடர்ச்சியாக மோடியே விமர்சித்து பேசுறாரு. மோடி பிரதமர் ஆவதற்கு லாயக்கே கிடையாது, நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாதுன்னு பேசுறாரு. சுப்பிரமணிய சாமி மேலே பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தது? நீங்கள் மாநில கட்சிகளை போல தேசிய கட்சிகள் உடனடியாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படுறதே கிடையாது. இல்லைன்னா இப்படி ஒரு குரல் இருக்கட்டும், நாளைக்கு தொகுதி ஒதுக்கிறப்ப இன்னும் அதை வச்சு கூடுதலாக சீட்டுகள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட டெல்லி தலைமைக்கு இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக கூட்டணியை முடிச்சு விட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஏடிஎம்கே கூட்டணிக்கு காங்கிரஸ் போக முடியாது, அங்கே பாஜக இருக்காங்க. தாவேக்காவை நம்பி எவ்வளவு தூரம் போறதுங்கிறது. இப்போ தாவேக்காவுக்கு ஏன் கூட்டணி அமையவில்லை அப்படின்னா, ஒரு கூட்டணி அமையணும்னா 2 தரப்புமே அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஆனால் தாவேக்கா எனக்கு தெரிஞ்சு எந்த முயற்சிகளும் எடுத்த மாதிரி தெரியல. அதில் யார் பொறுப்பானவர்களாக இருக்காங்க, யார்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது, தலைமையோட என்ன மாதிரியான அக்சசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் இல்லவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் காங்கிரஸ் தாவேக்காவை நம்பி போக முடியுமா? தாவேக்காவுக்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குது எதுவுமே தெரியாத ஒரு சூழல்ல இது ஒரு ப்ரூவன் அலையன்ஸ், ஏற்கனவே தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றுருக்காங்கிறப்ப அப்படி எந்த விதமான நிறுவனமும் இல்லாத தாவேக்காவை நம்பி காங்கிரஸ் போகுதுன்னா அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். அப்படி ஒரு ரிஸ்க்கை டெல்லி மேலிடம் எடுக்கும் அப்படின்னு நான் நம்ப தயாராக இல்லை. இப்போ தாவேக்கா அப்படின்னு பேசும்போது தான் தாவேக்கா இப்போ தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் கிங் மேக்கராக விரும்பலை அப்படின்ற கருத்தெல்லாம் அவர் பகிர்ந்தார் அப்படின்லாம் சொல்லப்படுது. அதை பற்றின உங்களோட பார்வை. முதல்ல அவங்க பேட்டியெல்லாம் கொடுக்கல. அதாவது இந்த
ஜெயலலிதா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்போ எல்லாரும் போய் வெளியில் வந்து ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டாங்க, சட்னி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. தாப்பாண்டியன் வந்து அப்படி போகிறப்ப தாப்பாண்டியன் வெளியில் வந்து பத்திரிகையாளர் கேட்டாங்க, நீங்கள் ஜெயலலிதாவை பார்த்தீங்களாங்கன்னப்ப நான் ஜெயலலிதாவை பார்க்கவில்லை, ஜெயலலிதாவை பார்த்ததாக சொன்னவர்களை பார்த்தேன் அப்படின்னாரு. அது மாதிரி அது வந்து விஜயை சந்தித்து பேட்டி கொடுத்ததாக சொன்னவரை ஒரு பேட்டி எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிங் மேக்கராக இல்லை நான் கிங்காக விரும்புகிறேன் அப்படின்னு விஜய் சொல்வதெல்லாம் ஓகே தான். அதுக்கு வந்து வெளியில் வந்து பேசணும். இப்போ பத்திரிகையாளரை தமிழ்நாட்டில் இவ்வளோ பத்திரிகையாளர்கள் இருக்காங்களே, அந்த பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு நீங்கள் பேசணும். உங்களுடைய செயல் திட்டம் என்ன, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க. இப்போ வந்து கூட்டணி முதல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு முதல் மாநாட்டிலே அவங்க அறிவிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடவடிக்கைகள் நடக்குது. இப்போ அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு ஒரு யூகமாக சொல்லிக்கிறோமே தவிர அதுக்கப்புறம் அவங்களே ஒரு அறிக்கை விடுறாங்க, அப்படி எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே இல்லை. இப்போ வந்து சமீபத்தில் ராமதாஸோட அணியோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படிங்கிறப்ப தாவேக்காவுடைய துணை பொதுச்செயலாளர் ராஜ்மோகன் அப்படிலாம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வரல அப்படிங்கிறார். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பெரிய சக்தி, நம்ம தான் இந்த தேர்தல் வந்து வெற்றி பெற்று விஜய் தான் முதலமைச்சராக போகிறார், மற்றவர்கள் நம்மை தேடி வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லாத ஒரு சூழல் தான். அதனால இந்த மாதிரி கடைசியாக தாவேக்கா செயல் வீரர் கூட்டத்தில் விஜய் பேசுகிறப்ப நட்பு சக்திகளே இல்லைனாலும் கூட நம்ம தனித்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாரு. அது அவருடைய தன்னம்பிக்கையை காட்டுகிறது தவிர அதுதான் யதார்த்தமா இல்ல. ஆனா அப்படி அவங்க நோக்கி ஒரு கட்சி நகருது அப்படின்னா உடனே டெல்லியில இருந்து வந்துடுறாங்க அப்படின்னு திரு செங்கோட்டையன் குறிப்பிட்டார்ல, திரு பிரியனும் அதை சுட்டிக்காட்டி பேசினாரு. இப்போ அப்படியான ஒரு தலையீடுகளும் கூட்டணிக்காக போகக்கூடிய கட்சிகளோட முடிவுகள்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, ரெண்டு விஷயம். ஒண்ணு, நீங்க வந்து டெல்லியில இருந்து வந்துடுறாங்க, அப்ப டெல்லி பிரஷர் கொடுத்து உங்களுடைய கூட்டணியை வந்து குலைத்து விடுகிறது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த டெல்லிக்கு எதிராக வலிமையா பேசணும். அவருக்கு பிரச்சனை வரப்போ அதை எதிர்த்து அவர் பேச தயாராக இல்லை. ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது சிபிஐ பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கே அவர் எதிர்த்து பேச தயாராக இல்லை. இன்னொன்று, அதை தாண்டி தாவேக்கா தான் நாளைக்கு வெற்றி பெறும், தாவேக்காவுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி போனால் கண்டிப்பாக நம்ம அது வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு கட்சிக்கு இருந்ததுன்னா டெல்லியை பிரஷர் கொடுத்தா கூட அவங்க கண்டிப்பாக தாவேக்கா பக்கம் போவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க போகிறதுக்கு தயாராக இல்லைன்னா தாவேக்கா முதல்ல ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்கணும். இப்போ நீங்கள் நம்ம தினந்தோறும் விவாதங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார், ஸ்டாலின் என்ன பேசுகிறாருன்னு. தாவேக்கா அல்லது விஜய் பற்றி நம்ம எப்போ பேசுகிறோம், அவங்க எப்பயாவது ஒரு கூட்டம் போடுறாங்க. சினிமாவில் வந்து சில நாட்களுக்கு பிறகு, சில வாரங்களுக்கு பிறகுங்கிற மாதிரி 57 நாட்களுக்கு பிறகு விஜய் பொது மேடைக்கு வந்தார், 72 நாட்களுக்கு பிறகு வந்தார் அப்படின்னு அவர் வர்றப்ப மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். ஒரு கட்சிங்கிறது இயக்கங்கிறது இயங்கி கொண்டு இருப்பது தானே இயக்கம். எப்பயாவது ஒரு தடவை வருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாயிருவாங்க. அப்படின்னா அது வந்து நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடினாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் தேர்தலே வரப்போகுதுங்கிறப்ப அப்போ வெளியில் வரணும்ல. இப்போ ஒன்றில் இப்போ அவங்க பல குழுக்களை வந்து தினந்தோறும் அறிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நாஞ்சில் சம்பத் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், தாவேக்காவுக்கு போயிட்டாரு. அவர் வந்து பரப்புரை செயலாளர்னு வச்சுருக்காங்க. தேர்தல் பரப்புரைக்காக ஒரு குழுவை போகிறாங்க, அதில் நாஞ்சில் சம்பத் பேரே இல்லை. தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக ஒரு குழு போகிறாங்க, அதில் செங்கோட்டையன் பெயர் இல்லை. அப்போ நாஞ்சில் சம்பத் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களே சிறந்த பேச்சாளர். அவர் தேர்தல் பரப்புரையிலே இல்லைன்னா அப்படி ஒரு முடிவெடுக்கக்கூடியவர்கள் யார்? அது எப்படி ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும்? அப்போ ஒரு அரசியல் கட்சிக்குரிய ஒரு தன்மையை இது இன்னும் முழுமையாக அமையல. அது இன்னமும் ஒரு சினிமா தன்மையிலிருந்து வரல. அதனால தான் வந்து ஒரு நேஷனல் சேனல் போனால் கூட அந்த சேனல் வந்து நேரடியாக அவரை போய் பேட்டி எடுக்க முடியல. அவங்க போய் தனிப்பட்ட முறையில் பேசுறாங்க, பேசுறதை வெளியில் ஒருத்தர் வந்து சொல்றாரு, அதை பேட்டி அப்படின்னு அவங்க போடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களும் அவங்க சந்திக்க தயாராகல. தாவேக்காவை நம்பி ஒரு கட்சி கூட்டணிக்கு போவது அப்படிங்கிறதுனா இப்போ நீங்க புதிய தமிழகத்தை எடுத்துங்க, புதிய தமிழகம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்புறேன் நான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, அப்புறம் பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு புது சக்தி வந்திருக்குது. ஏன்னா அவங்க இழக்க போவது எதுவுமே கிடையாது. ஆனால் ஏற்கனவே இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று இருக்குதுங்கிறப்ப தாவேக்காவை நம்பி போவதுங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ரிஸ்க். அப்படி ஒரு ரிஸ்க் காங்கிரஸ் எடுக்காது, புதிய தமிழகம் எடுக்கும். பாட்டாளி கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்பாக அந்த ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்ததே இல்ல அப்படின்னு திரு டிகேஎஸ் கூட சொல்றாரு. அப்போ இப்போ அந்த கோரிக்கை காங்கிரஸ் முன்வைக்கிறதுக்கு தாவேக்கா ஒரு காரணம் அப்படின்ற ஒரு சூழல் தானே இருக்கு. காங்கிரஸ் பல காலங்களில் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து தனித்து நிற்போம், ஆட்சியை பிடிப்போம், மூப்பனார் தலைமையில் சொல்லியிருக்காங்க. காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால நடைமுறை சாத்தியமே இல்லை அப்படிங்கிறனால இப்போ வந்திருக்காங்க. விஜய் ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணதுனால அவங்க அந்த குரலை ஒலிக்கிறாங்கிறது கரெக்டு தான். ஆனால் அதை வந்து நீங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு, ஒரு சீட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நீங்க பண்ணலாமே தவிர கண்டிப்பா நாளைக்கு திமுக வந்து இல்ல நாங்க ஆட்சியிலும் பங்கு தர மாட்டோம், அதிகாரத்திலும் பங்கு தர மாட்டோம், நீங்க வெளியில போயிருங்கன்னா கண்டிப்பா அவங்க வெளியில போய் தாவேக்காவில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்களே தவிர கண்டிப்பா தாவேக்கா அதிகாரத்துக்கு வந்தாதானே அதிகாரத்தில் பங்கு தருவீங்க, அதிகாரத்தில் வருவாங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? சரி.